ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட சுட சூப்பராக மலைக்கு இதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். இது வந்து மரவள்ளி கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதனோட தோலை வந்து நல்லா சீவிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மண்ணாக இருக்கும், கிழங்கு தானே மண்ணில் தானே விளையும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதனோட தோலை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். நல்லா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ தான் கழுவிருக்கோம், வேணும்னா இன்னொரு தடவை நீங்கள் கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா அந்த கேரட் துருவுற கிரேட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா அந்த துருவியில் நல்லா வந்து கேரட் சீவுற மாதிரி நல்லா இந்த கிழங்குகளை வந்து சீவி எடுத்துக்கணும். துருவிலே 2-3 சைஸ் இருக்கும், இருக்கலே சின்ன சைஸாக பார்த்து இதை வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா பால் புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக வந்து ஈரம் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பால் இந்த குச்சிக்கிழங்கு இதில் தான் அந்த பாலில் தான் வந்து ஜவ்வரிசி எடுப்பாங்க, ஜவ்வரிசி செய்கிறாங்க ஃபேக்ட்ரியில். அதை போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து மாட்டுக்கு போடுற அந்த திப்பின்றது வந்து செய்வாங்க. சின்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த விஷயம். ஸோ அடுத்து இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிடலாம் அப்படின்னா, பட்டாணி பருப்பு இல்லை வந்து வடை பருப்புன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த பருப்பு வாங்கிட்டு நல்லா நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் போல் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு வடைக்காட்டுற மாதிரி சேம் அதே மாதிரி வடைக்காட்டுற மாதிரி போட்டு ஆட்டிக்கலாம். கூட 2 வரமிளகா போட்டு ஆட்டினீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை நல்லா ஆட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து அதெல்லாம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கூடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம வடை சுட ஆரம்பிக்க வேண்டியது தான். இதில் வந்து நம்ம பருப்பு போட்டும் இந்த இது கூட வந்து பிணைஞ்சு நம்ம போடலாம். பருப்பு போடாமலும் வந்து இந்த வடையை நம்ம செய்யலாம். இந்த மாதிரி 2 விதமாக செய்வாங்க வீட்டில். பருப்பு சாப்பிடக்கூடாதவங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பருப்பு போடாமல் இருந்தால் 2-3 நாளைக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும், அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லா எல்லாம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு கையில் வச்சு தட்டி போட்டுடலாம். வடை வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு, அதாவது வீட்டில் வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு லீவாக இருக்குது அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த கிழங்கு திருவுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கு. அதை வந்து ஜென்ஸு திருவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் வடை. சூப்பராக சுட இந்த மலைக்கு வந்து இந்த வடையை வந்து சுட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் நிறையா வரும். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும். அது வந்து பார்க்கலேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு போடுறப்ப ரொம்ப பபுள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுக்கு அப்படியே குறைஞ்சி பபுள்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கும் வடை, பார்த்திங்கனாவே தெரியும். அந்த கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. நல்லா சுட சுட சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி அடிக்கடி கேட்பாங்க திரும்ப செஞ்சு தர சொல்லி. இந்த கிழங்கு கிடைக்கிற சீசன் அப்போ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கிழங்கு வேவிச்சு இல்லை வந்து நம்ம வந்து கிழங்கு சிப்ஸு தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது தான். இது போல் அடுத்தடுத்த பேட்ச் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து முடிச்சிடலாம். எண்ணெயும் வந்து அதிகம் குடிக்காது. நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்துட்டோம், அந்த சாறு ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து பருப்பு போடாத வடையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வடை பிடிச்சிருந்ததா அப்படின்ட்டு.